16 வயதிலே மேடை பேச்சாளர். எம்ஜிஆர் உருவாக்கிய உண்மையான அதிமுக தொண்டன். என் உயிரோடும் ஊனோடும் கலந்து விட்ட என்னுடைய மகத்தான தலைவன். இன்றைக்கு எம்ஜிஆரால் உண்மையாக உருவாக்கப்பட்ட அதிமுக அல்ல, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த கட்சியை எம்ஜிஆருக்கு பிறகு சிறப்பாக நடத்தினார்கள். அதன் பிறகு சிதைருண்டு போயிருக்கிறது கட்சி. உண்மையான அதிமுக தொண்டன் விலகவில்லை, ஒற்றுமைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். புனிதமான இரட்டை இலைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அது நிலைத்தால் அதிமுக இந்த முறைய ஆட்சி வெற்றி அதிகமாக பெறுவதற்கு வாய்ப்புண்டு. எம்ஜிஆர் குமார்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் எம்ஜிஆர் குமார்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நான் 1984 இருந்து 16 வயதினில் இருந்து நான் அதிமுக தொண்டன். எம்ஜிஆர் உருவாக்கிய உண்மையான அதிமுக தொண்டன். 16 வயதிலே மேடை பேச்சாளர். எம்ஜிஆருடைய வசனங்களை மேடையிலே பேசி பலரிடத்திலே கைத்தட்டல் வாங்கியவன். அதான் அப்போ கேட்கன்னு பார்த்தேன், மிஷினில் வந்து எம்ஜிஆர்லாம் போட்டிருந்தது. ஒருவேளை எம்ஜிஆர் கண்டு ஒருவேளை கட்சியிலேருந்து வாங்கி கொடுத்தாங்களோன்னு நினச்சேன் நான். என் உயிரோடும் ஊனோடும் கலந்து விட்ட என்னுடைய மகத்தான தலைவன். என் தாயைத்தான் நான் தெய்வமாக வணங்கியிருக்கிறேன். அதன் பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வணங்கியிருக்கிறேன். அதனால் என் உடல்நிலையை பச்சை குத்திருப்பேன். அவர் பெயரையும் கொடியையும் என் மெஷினிலேயும் அவர் பெயர் பொறித்திருப்பேன். அவர் மேலே வந்து ஒரு அன்பு இருக்கிறனால அந்த பேரை போட்டு வச்சிருக்கிறீங்க. அதிகமான அன்பு, புரட்சி தலைவர் மீது அதிகமான அன்பு கொண்டவன். என்னுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவர் படம். அதற்கு கீழே இருப்பது என்னுடைய குருநாதர் மக்கள் தொண்டன் சைதை துரைசாமியினுடைய படம். அது நீங்கள் தானே? அது அவர் கூட இருக்கிறது? அவர் பக்கத்தில் இருப்பது நான் தான். என்னுடைய குருநாதர் சைதாப்பேட்டையில் அவருடைய சிறு தொண்டனாக இருந்து இன்றைக்கும் அவருடைய தொண்டனாக வாழ்ந்து கொண்டிருப்பவன். அப்போ உள்ள கட்சி நிகழ்ச்சிகளுக்கு இதுக்கெல்லாம் அவர் கூட சேர்ந்து போய் மேடைகளில் பேசின அனுபவங்கள்லாம் உண்டா? எத்தனை மேடைகள் அந்த மாதிரி பேசியிருப்பீங்க? பல கூட்டங்களுக்கு சென்று இருக்கிறேன். என்னை அதிகமாக பாராட்டி இருக்கிறார் மக்கள் தொண்டன் சைதை துரைசாமி அண்ணன் அவர்கள். இல்லை, கட்சியிலே தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்புறம் அரசியலில் வந்து இப்பயும் அரசியலில் இருக்கிறீங்களா இல்லை விலகி இருக்கீங்களா? நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே பேச்சாளனாக இருந்தேன். அதன் பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்திலே சில காலம் இருந்தேன். அதன் பிறகு அம்மா மறைவுக்கு பின்னர் எனக்கு அரசியல் பிடிக்காத காரணத்தினால் என் தொழிலையே முழுமையாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறேன். ஏன் பிடிக்காம போச்சு அம்மா மறைவுக்கு பிறகு? எம்ஜிஆர் காலத்தில் வந்து நீங்கள் ஒரு தீவிர விசுவாசியாக இருந்திருக்கீங்க. ஏன் அம்மா மறைவுக்கு பிறகு உங்களுக்கு அப்படின்னு மாற்றம்? அதான் உண்மையை சொன்னேனே, அதாவது உண்மையான எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அதிமுக என்று. இன்றைக்கு எம்ஜிஆரால் உண்மையாக உருவாக்கப்பட்ட அதிமுக அல்ல, அது கட்சியாக இருக்கின்றது. அது உண்மையான அதிமுக என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு கட்சி இல்லை. இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கட்சி மீது ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிருச்சா உங்களுக்கு? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த கட்சியை எம்ஜிஆருக்கு பிறகு சிறப்பாக நடத்தினார்கள். அதன் பிறகு சிதைருண்டு போயிருக்கிறது கட்சி. ஒற்றுமையாக இருந்தார்களானால் புரட்சி தலைவர் படகோட்டி திரைப்படத்தில் சொல்லுவாரே, அவர் சொன்னதை போல் ஒற்றுமை மட்டும் இருந்தால் இந்த அதிமுகவை 100 ஆண்டல்ல 500 ஆண்டுகளுக்கு அசைக்க முடியாது. ஒற்றுமை முக்கியம். இல்லை, நீங்கள் சொன்னது மாதிரி ஒற்றுமை முக்கியம் தான். இப்போ நீங்களாம் 16 வயதில் போன ஒரு உண்மையான தொண்டர், இன்றைக்கும் வந்து பேரை பச்சை குத்துற அளவுக்கு நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்திருக்கிறீங்க. இப்போ உங்களை மாதிரி ஆட்களே கட்சியிலேருந்து விலகி இருக்கும்போது எப்படி அதிமுக ஒரு பலமாக இருக்கும்? கட்சி எப்படி இருக்கும்? உண்மையான அதிமுக தொண்டன் விலகவில்லை, ஒற்றுமைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், விலகவில்லை. இன்றைக்கும் இரட்டை இலைக்குத்தான் வாக்களிப்பார்கள். அதிமுக தொண்டர்கள் விலகிக்கிறார்கள், அவ்வளவுதான். மற்றபடி வந்து விலகி இருந்தாலும் கட்சியின் மீது அதிருப்தி இருந்தாலும் ஆனால் கட்சி தான் பிடிக்கும், அந்த கட்சிக்கு தான் வாக்கு அப்படின்ற மாதிரி. அதிமுக என்பது புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்டு புரட்சி தலைவரால் வழி நடத்தப்பட்டு இன்று வரை அவர் இல்லை என்று சொன்னால், அவர் பெயரை சொல்லவில்லை என்று சொன்னால், இரட்டை இலை கொண்ட சின்னம் இல்லை என்று சொன்னால் அதிமுகவை மற்றவர்கள் மதிக்க மாட்டார்கள்.
அந்த தலைவர் பெயரை சொல்ல வேண்டும். அந்த புனிதமான இரட்டை இலைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அது நிலைத்தால் அதிமுக இந்த இந்த முறையை ஆட்சி வெற்றி அதிகமாக பெறுவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் நீங்கள் அப்போ காலத்தில் வந்து கூட்டத்தில் கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் நிறைய மேடைகள்லேயே நீங்கள் ஒரு மேடை பேச்சாளராகவும் இருந்திருக்கிறீங்க. அப்போ உள்ள கூட்டங்களுக்கு வந்து காசு கொடுக்காமலே கூட்டம் கூடும், இப்போல்லாம் வந்து காசு கொடுத்து கூட்டம் கூட்டுறாங்க அப்படின்றதெல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதை அன்றைய கூட்டம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வருகிறார் என்று சொன்னால் 10 மணிக்கு வருகிறார் என்று சொன்னால் மறுநாள் காலை 10 மணி வரை காத்திருப்பார்கள். பணம் கொடுக்காமல் ஒவ்வொருவரும் அவர்களுடைய சொந்த காசை செலவு செய்து இரவு 10 மணியிலே இருந்து காலை 10 மணி வரை காத்திருப்பார்கள். அது உண்மையான தொண்டர்கள், உண்மையான விசுவாசிகள் வாழ்ந்த காலம். அது புனிதமான காலம். இப்பயும் இப்போ நீங்கள் முதல்ல மேடையில், அதாவது நீங்கள் அதிமுக மேடைகளில் பேசும்போது என்னென்ன பேசுவீங்க? உங்களோட இன்ட்ரடக்ஷன் என்ன பேசுவீங்க? அப்போ நான் புரட்சி தலைவர் புகழ் பரப்புவேன். புரட்சி எனக்கு முக்கியம். அதிமுகவினுடைய அன்பான என்னுடைய தலைவனான புரட்சி தலைவர் புகழைத்தான் அதிகமாக எடுத்துரைத்திருக்கிறேன் மேடைகளில். அவர்தான் எனக்கு முதன்மை, அவர்தான் எனக்கு உண்மையான புரட்சி வடிவம். இந்த வடிவத்தை மட்டும்தான் நான் பாராட்டி பேசியிருக்கிறேன். நீங்கள் பேசும்போதே தெரியுது, உங்களுடைய பேச்சு உச்சரிப்பிலேயே வந்து நீங்கள் வந்து ஒரு பேச்சாளர், மேடையில் பேசக்கூடியவர் அப்படின்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, மேடையில் நான் வந்த உடனே நான் இதுதான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி எங்களுக்காக ஏதாவது ஒன்று பேசி காட்ட முடியுமா? நிச்சயமாக பேசி காட்ட முடியும். புரட்சி தலைவர் திரைப்படங்களே பேசுவார்களே, அந்த நாடோடி மன்னன் என்கின்ற திரைப்படத்திலே பேசுவார். நீங்கள் மாளிகையில இருந்து மக்களை பார்க்கிறவர்கள், நான் மக்களோடு இருந்து மாளிகை கவனிக்கிறவன். பெரிய எடுத்து உள்ளே புகுந்து என் உறவு மாறி இருக்கலாம், ஆனால் உள்ளம் மாறவில்லை என்று சொல்லுவார். அந்த வசனம் புகழ்பெற்ற வசனம். அதன் பிறகு அந்த திரைப்படத்திலே பல வசனங்களை பேசுவார்கள். ராஜா ராஜா என்று பார்க்கிறீர்கள், கூட ஒரு ராணியை வைத்திருக்கிறீர்கள். நாட்டுக்காக நடிக்கலாம், வீட்டிலே நடிப்பது எப்படி? சிங்காசனம் முடிசூட்டு விழா சிரித்து கொண்டே இருக்க வேண்டும், எல்லாம் சரிதான். தன் கணவன் நான் என்று நம்புகிறார்களே மகாராணியார், இது நடிப்புத்தானே வீராங்கா என்று சொல்லுவார் மந்திரி. இன்னொருவன் வாழ்க்கையோடு கொஞ்சி குழாயில் நடிப்பது நடிப்பா என்று கேட்பார். அப்படி புரட்சி தலைவர் கண்ணியமாக, ஒரு புண்ணியவான் வாழ்ந்த நாட்டினிலே கண்ணியமாக வாழ்ந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட வசனங்களை பேசியிருக்கிறேன். நான் நாடோடி மன்னன் என்கின்ற படத்தில் ஒரு வசனம் ஒன்று பேசுவாங்க. அந்த வசனத்துக்கு தான் அதிகமாக கைத்தட்டல் வாங்கியிருக்கேன். அந்த வசனத்தை பேசுகிறேன், கேளுங்க. தெல்லிய நீருக்கும் இளரத்து பெண்ணுக்கும் கள்ளம் தெரியாது, கபடம் புரியாது. யார் இவன், எங்கிருந்து வந்தான், என்ன இவன் பழைய கதை, ஏன் இந்த புதிய நாடகம் என்றெல்லாம் உங்கள் மனம் குழம்பும். மக்கள் அழுது கண்ணீர் ஆரண பெருகும். சண்டை வேண்டாம், உணவு வேண்டும், வாழ்வு வேண்டும் என்று அலறுவார்கள். அவர்களை அடிக்க சொல்லுவார் தளபதி. அணைக்கு தாவும் என் மனசாட்சி. உள்ளம் துடித்தது, உதிரம் கொதித்தது. ஏன் இப்படி, எதற்காக, நடக்கலாமா? எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன். மக்களிலே ஒருவன் தலைவனாக வரை மன்னராட்சியின் அக்கிரமத்திற்கு முடிவே இருக்கார்ந்து அறிந்தேன். படையிலிருந்து விலகினேன், புரட்சி கூட்டத்திலே புகுந்தேன். புரட்சி என்பதும் பயந்து விடாதீர்கள், இது ஆலை தீர்க்கும் ஆயுத புரட்சி அல்ல. அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. நாங்கள் தீயிடுவோம், தீமைக்கு கொள்ளையடிப்போம், மக்கள் உள்ளங்களை குவித்து வைத்து அனுபவிப்போம். மக்கள் அறிவு பொருட்களை கத்தி எடுக்காத, ரத்தம் சிந்தாதே அறிவு புரட்சி இது. கொல்லாமையை போதித்து மக்கள் குணத்தை மாற்றியதை கொடுமை என்றது உங்கள் ஆட்சி. பிடிபட்டேன், ஒரு நாள் சிறையில் வதைப்பட்டேன். பாராளு மன்னனாக பார்க்கிறாயே இப்போது, அவன் சிறையிலே இருந்தபோது பாராளுவோர் தந்த பரிசுகள் சவுக்கடி சூடு. பார் சகோதரி பார், கொந்தளிக்கும் மக்கள் ஒரு புறம், குழப்பம் ஏற்பட்டும் கூட்டம் ஒரு புறம், என்னை கொலை செய்ய துடிக்கும் கொடுமையாளர் ஒரு புறம், வடிவத்தால் வாட்டினால் சிந்தனையால் ஈவும் என் கணவனே என்று நீ ஒரு புறம். பட்டு தேரையும் இதையும் எந்த பாவங்களையும் தாங்கிக் கொள்ளும். ஆனால் உன் கணவனாக கருதி என்னை மகிழ்ச்சியோடு பார்த்தால் என்னால் தாழ முடியாது சகோதரி, என்னால் தாழ முடியாது என்று சொல்லி புரட்சி தலைவர் வெளியே வருவார். அப்பொழுது அந்த அம்மையார் அவர்கள், அண்ணா உண்மையிலேயே நீ நம்புகிறாயா என்பார். உண்மையிலே நான் நம்புகிறேன் அண்ணா, நான் மட்டுமல்ல இந்த நாடே உங்களை நம்பித்தான் இருக்கிறது அண்ணா என்று சொல்லுவார்கள். இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதுதான் புரட்சிக்கு அடையாளம். இவ்வளோ பெரிய லென்த்தான வசனத்தை அசால்ட்டாக பேசிட்டீங்களே. ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையான நடிகரை இந்த தமிழ் சினிமா இழந்துருச்சு போல் இருக்கு. உலக வரலாறுங்க.
இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் வாழ்ந்தார் என்பது இன்றைக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை பேசினேன். நீங்களும் தொடர்ந்து மேடை பேச்சுகளை பேசியிருக்கலாம், சினிமாவில் வசனகர்த்தாவாக கூட போயிருக்கலாம். நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு திறமையை வச்சுக்கிட்டு இப்படி இருக்கீங்களே. இதை விட சிறப்பாக பேசுவேன். நாடோடி மண்ணிலே ஒவ்வொரு வசனங்களையும் அழகாக பேசக்கூடிய ஆற்றல் என்னிடத்தில் இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம், நான் உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி.